இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சடங்கு சம்பிரதாயங்கள். நம்ம வீட்டில் யூஸ்வலாக பூஜைலாம் செய்யும்போது நம்மளை விட பெரியவங்களோ நம்ம அம்மா அப்பாவோ சொல்ற விஷயம் என்னன்னா, காலையிலே எந்திரி, குளிச்சு சுத்தமாக சமையல் செய்யணும், அப்புறம் விரதம் இருக்கணும், அப்புறம் சாமியெல்லாம் படைச்சிட்டு கற்பூரம்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அவசியமாக நம்ம பண்ணியே ஆகணுமா? இதை பண்ணுனா என்ன பயன், பண்ணலைன்னா என்ன பயன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற சடங்கு சம்பிரதாயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றுறது, டெய்லி பூஜை பண்ணுறது, இல்லை வெள்ளி செவ்வாய் நாட்களில் கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்றது, இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இன்னும் சில வீடுகளில் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களில் டீவியேட் ஆகிட்டாலே ரொம்ப கடுமையாக அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ இல்லை பாட்டியோ திட்டுறதை நம்ம பார்க்க முடியும், ரொம்ப ஹாஷாகவே. இந்த மாதிரி நேரங்களில் இந்த பெரியவங்க கிட்ட போயிட்டு ஏன் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நம்ம கட்டாயமே பண்ணியே ஆகணும், இதை பண்ணலனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்கக்கிட்டேயே அதுக்கான பதில் இருக்காது. எனக்கு முன்னாடி இருக்கவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க, நம்ம குடும்ப வழக்கம் இதுதான், இதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கான முழுமையான அர்த்தம் என்ன, உண்மை என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படின்னா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லாத ஒன்றா, இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, நம்ம சாமி கும்பிடுறதோட நோக்கமே நம்ம கவலைகள் மறக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தீய குணங்கள் போகணும், நல்ல குணங்கள் வளரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த நேரத்தில் போயிட்டு இந்த சடங்கு சம்பிரதாயத்தை ப்ராப்பராக பண்ணுறது இல்லை, அது தவறு அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே கிடையாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு பிரார்த்தனைக்கான நேரத்தை அவங்களுக்கு விருப்பப்படி எப்படி கடவுள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமோ, கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான முறையில் அவங்க பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன். அதே மாதிரி சிலருக்கு அமைதியாக பூஜை ரூமில் உட்காந்து கடவுளை பார்த்தாலே போதும். சிலருக்கு கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணால் ஓகே. சிலருக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு பூஜை செஞ்சு கும்பிட்டாதான் திருப்தி ஆகும். சிலருக்கு கோயிலுக்கு போனால் திருப்தி ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில நம்பிக்கைகள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ப்ராப்பராக பண்ணி பூஜை செஞ்சிட்டோமா அப்படின்றது கிடையாது. நம்ம எந்த நோக்கத்துக்காக பூஜை பண்ணணுமோ அந்த நோக்கம் நிறைவேறிக்கா அப்படின்றதுல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரி, இந்த ரிச்சுவல்ஸ் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம ஏன் ஆரம்பித்தோம், எங்கிருந்து வந்துச்சு, இதை பண்ணணுமா வேணாமா அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட டே டு டே லைஃப்பை எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ரிஷிமார்களும் முனிவர்களும் சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினையும் ஒரு ஃபோக்கஸையும் அண்ட் முழுமையான ஒரு பக்தியும் கொண்டு வரணுன்றதுக்காக சில நடைமுறைகளை வகுத்து அவங்க கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற சடங்கு சம்பிரதாயங்கள். எக்ஸாம்பிளுக்கு காலையிலே எந்திரிக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அப்புறம் விளக்கேற்றுறது, டெய்லி குளிச்சுட்டு சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடவுளை வழிபடுறது. அந்த வழிபடுறது மூலமாக இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த உணவுக்காக நம்ம ஒரு கிராட்டிடியூடாக நன்றி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வகுத்து சொன்னாங்க, மக்களும் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சில நாட்கள் போக போக இந்த இயற்கையோட இன்னும் ஒன்றி வரணும் அப்படின்றதுக்காக சூரிய உதயம் அஸ்தமனத்தை வச்சு ஒவ்வொரு வேலையுமே இந்தந்த நேரங்களுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு வகுத்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ வர ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அனுஷ்டானம் போனால் மனசும் சுத்தமாகும். அனுஷ்டானம் அப்படின்னு இங்கே எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம டெய்லி காலைல எந்திரிக்கிறது, விளக்கேற்றுறது, பூஜை செய்கிறது அண்ட் மந்திரங்கள் சொல்கிறது, விரதம் இருக்கிறது, மெடிடேஷன் செய்கிறது, இது எல்லாமே அனுஷ்டானத்தில் அடங்கும். ஸோ அனுஷ்டானம் போனால் மனசும் சுத்தமாகும். இதெல்லாம் செய்யும்போது நம்ம மனசு சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மெக்கானிக்கலாக ஜஸ்ட் இது ஒரு ரூல்பா, இதை நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. அதை உணர்ந்து நீங்கள் செய்யும்போது தான் அதுக்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும். எப்போ இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த ஒரு விருப்பமும் அது மேலே இல்லாமல் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை செஞ்சோன்னா அதில் எந்த பலனுமே கிடையாது. அதே மாதிரி நம்மளோட பெரியவங்களோ அம்மா அப்பா பாட்டி இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க செய்யலைன்னா திட்டுவாங்க அப்படின்னு பயந்து நம்ம அதை செஞ்சாலும் அதில் எந்த ஒரு புண்ணியமுமே கிடையாது. இன்னொரு விஷயம், நான் டிசிப்ளினோட தான்ப்பா இருக்கேன், எங்கள் குடும்பம் இந்த மாதிரி பாரம்பரியமான குடும்பம், இதெல்லாம் நாங்கள் டெய்லி செய்வோம் அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் அதை செஞ்சாலும் அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. அதே மாதிரி அனுஷ்டானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறது மட்டும் கிடையாது.
நாம் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றதுல தான் இந்த அனுஷ்டானம் வந்து முழுமை பெறுது. ஸோ நம்ம இதை டெய்லி பண்ண பண்ண நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் வளரணும், தீய குணங்கள் எல்லாமே அழியணும். அப்போதான் இந்த அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான முழுமையான பலனே நமக்கு கிடைக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த சடங்கு சம்பிரதாயங்களோட பூஜை செய்யும்போது நம்ம ஏன் அதை செய்கிறோம் அப்படின்றத உணர்ந்து முழு அர்ப்பணிப்போடு அதை செய்யும்போது தான் அதுக்கான முழுமையான பலன் நமக்கு வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து இந்த ரிச்சுவல் சடங்கு சம்பிரதாயங்கள் மேலெல்லாம் பெருசாக வந்து விருப்பம் கிடையாது. பட் ஆனால் அவர் ரொம்ப அன்பானவராக இருக்காரு, கருணையோடவராக இருக்காரு, கோபம் அதிகமாக படுறது கிடையாது, பொறாமை கிடையாது, நிறைய பேருக்கு நல்லது செய்கிறாரு. அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு நீ இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்யறதே கிடையாது அப்படின்னு அவங்கக்கிட்ட இதை செய்யணும்னு திணிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சடங்குகள்லாம் செய்கிறதுக்கான முக்கிய நோக்கமே என்னென்னா, நாம் இந்த மாதிரியான நற்குணங்களை நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த குணங்களோட ஒருத்தர் இருக்காருன்னா ஆல்ரெடி அவர் செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கார். நம்ம தான் வந்து இன்னும் வந்து இந்த ரிச்சுவல்ஸையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்கும், அதோட முழுமையான நோக்கத்தை நோக்கி போகலை. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மக்கிட்ட தானே தவிர இன்னொருத்தவங்க அவங்க கிட்ட கிடையாது. பெருசாக அதன் மேலே விருப்பம் இல்லாத ஒருத்தவங்க கிட்ட இந்த விஷயத்தை வந்து திணிக்கவே கூடாது. அவங்க கிட்ட இதெல்லாம் பண்ணங்கன்னா இந்த மாதிரியான நன்மைகள் விளையும்பா அப்படின்னு எடுத்து சொல்லலாம். அதை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் திணிக்காதீங்க. நீங்கள் திணிச்சிங்கன்னா நீங்களே அந்த விஷயத்தை இன்னும் ப்ராப்பராக புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டாவது விஷயம், நாம் டெய்லி பண்ணுற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கையை நம்ம இன்னும் புரிஞ்சுக்காமலே இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம், இந்த அனுஷ்டானம் டெய்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எதுக்காக பண்ணுறோம்? நம்மளோட உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், அண்ட் ரெண்டாவது விஷயம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறதுக்கும் தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கடவுள் எங்கேயாவது வந்தாரா? கடவுளுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சா? இல்லை இல்லையா? ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கடவுளுக்காக நம்ம பண்ண கிடையாது, நமக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இன்னும் தெளிவாக இந்த ரிச்சுவல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம டெய்லி பூஜை செய்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே ஒரு ஹையர் பவர் இருக்குது அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க தான் இந்த டெய்லி பூஜை பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், நம்ம விளக்கேற்றுறோம், நெருப்பிலான விளக்கை ஏற்றுறோம் இல்லையா? ஸோ இந்த அக்னியோட சிம்பிளே என்னென்னா பியூரிட்டி அண்ட் அவேர்னஸ். ஸோ தூய்மையான ஒரு மனதை கொண்டு வரத்துக்கும் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் அந்த அக்னிய வெளிச்சத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி நம்ம அக்னியை உத்து நோக்கி பார்க்கும்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்து நமக்குள்ள நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்குள்ள ஏற்படுற எண்ண ஓட்டங்களை வந்து இந்த அக்னியால அப்போதைக்கு வந்து நிறுத்தி வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த விளக்கேற்றி நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். அதே மாதிரி இந்த தூபம் ஏற்றுறது, சாம்பிராணி போக போகிறது அண்ட் பூக்கள் தூவுறதெல்லாம் எதுக்காகனா, நார்மலாகவே நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் பண்ணும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப காமான ஒரு ஸ்டேட்க்கு போகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நறுமணம் நிறைந்த பொருட்களெல்லாம் நம்ம பூஜை அப்போ யூஸ் பண்ணுறோம். அண்ட் நாலாவது விஷயம், மணியோசை எழுப்பி வந்து சாமி கும்பிடுறது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே நமக்கு எங்கேயாவது ஒரு ரொம்ப பயங்கரமான இல்லை சவுண்டான ஒரு சவுண்டு அட்டென்டிவாக கேட்டுச்சுன்னா இங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை நிறுத்திட்டு அந்த சவுண்டு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதனால தான் ஒரு தெய்வீகமான ஒளி எழுப்பும்போது நம்ம வேறு எந்த விஷயங்களிலுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் முழுக்க அந்த பிரார்த்தனையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் மணியோசை எழுப்பி நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். ஸோ இந்த நமஸ்காரம் கை கூப்பி இல்லை தலை வணங்கி தரையின் மேலே வந்து நம்ம உடலும் தலையும் படுற மாதிரி வணங்குறது எதுக்காக அப்படின்னா, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நான் அப்படின்ற அகம்பாவம் எனக்கு கிடையாது, நான் உங்ககிட்ட சரண் அடைகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நமஸ்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறோம். இந்த எல்லா விஷயம் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற அகம்பாவத்தை குறைக்கணும், நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை குறைக்கணும், நமக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கணும், நம்ம இன்னும் வந்து கான்சன்ட்ரேட்டடாக வேலை செய்யணும், தீய குணங்களை அழிக்கணும், நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். ஸோ இதற்கான ஒரு நோக்கமாக தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்கோமே தவிர, ஸோ இந்த ரிச்சுவல்ஸ்க்காக நம்ம வந்து கிடையாது, நமக்காக தான் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ தேவனை நினைக்க வழிபாட்டு முறைகள் இல்லை, தேவனை போலவே நாமும் வாழ்வதற்கான வழிமுறையை வகுத்து கொடுப்பதற்கான வழியே
வழிபாட்டு முறைகள் அப்படின்றது தான் நான் இங்கே ஃபைனலாக சொல்ல வரேன். மூணாவது விஷயம், இந்த ரிச்சுவல்ஸ் எப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமாக மட்டும் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணுறோன்னே மறந்துட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷன், இதை நான் டெய்லி காலையில் எழுந்திரிப்பேன், விளக்கேற்றுவேன், இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது அது ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியாக மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பீப்புள்ஸ் வந்து எப்போ இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த பர்ஃபெக்டாக அதை பண்ணணுன்றதுல மட்டும்தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்றது கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அது ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியாக மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காரு, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு பட்டெல்லாம் போட்டு ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுட்டு தான் போவார், இவர் டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சும்மா சிடுன்னு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறது, அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம இருக்கிறது, அண்டு வந்து அவரை விட வந்து பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறவங்கள வந்து தாழ்த்தி பேசுறது, பொறாமை குணம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்க டெய்லி பண்ணுற அந்த ப்ராக்டிசஸில் எந்த ஒரு அர்த்தமுமே பலனுமே கிடையாது அப்படின்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ விளக்கு டெய்லி ஏற்றினா மட்டும் வெளிச்சம் வந்துடாது, நமக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் ஏற்படுத்தினா மட்டும்தான் உண்மையான வெளிச்சத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நாம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் பின்பற்றி கடவுளை பூஜை செஞ்சு வணங்குறதுக்கான நோக்கமே நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணமான கோபம், பொறாமை, அப்புறம் வந்து பொய் சொல்கிறது, நேர்மை இல்லாமல் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கணும். அண்ட் நல்ல விஷயங்களாகிய அன்பு, கருணை, பாசம், எல்லாரையும் சமமாக நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ரிப்பீட்டடாக நீங்கள் சாமி கும்பிட்றது, பூஜை செய்கிறது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஃபைனலாக நான் எல்லார்கிட்டையுமே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கடவுளை நம்புறீங்களா இல்லை கடவுள் சொன்ன வழிப்படி நடக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. இதில் எது சரி எது தவறுன்னு நீங்களே அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. யுவர் அவுட்டர் வர்ஷிப் டசன்ட் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் இன்னர் கேரக்டர் மீன்ஸ் இட்ஸ் ஆல் அ சர்ஃபேஸ் லெவல் ட்ராமா. தேங்க்யூ டு ஆல்.